அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல, இன்னைக்கு வெளியான ஒரு மிக முக்கியமான அரசு வேலைவாய்ப்பு. நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரியிலிருந்து, புதுச்சேரி கவர்மெண்ட்ல உள்ள இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியான ஒரு வேலைவாய்ப்பு. அதில பார்த்தீங்க அப்படின்னா, ஜேஇ அப்படிங்கக்கூடிய போஸ்ட். ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல். அந்த பதவிக்காக புதுச்சேரி கவர்மெண்ட்ல உள்ள எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியானக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஃபார்ம்டு வேலைவாய்ப்பு. இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட்டு மார்ச் 31 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிறலாம். எக்ஸாம் வந்து மே 11 இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இதுக்கு என்ன அப்படி ஒரு முக்கியமான இது அப்படின்னா, நீங்க வந்து இந்திய குடிமகனா இருந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட்ல, அதாவது அந்த எ எ யூனியன் டெரிட்டரில நீங்க வந்து இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, குறைந்தது 5 வருஷமாவது வந்து நீங்க அங்க லாஸ்ட் 5 இயர்ஸ்ல அங்க அங்க இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது கீழ இருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜேஇ அப்படின்னு கூடிய இந்த ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல கிரேட் 2ல குரூப் பி டெக்னிக்கல்ல உள்ள ஒரு வேலைவாய்ப்பு தான் இது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 73 வேக்கன்ட் இருக்கு. அதுல யூஆருக்கு வந்து 30, ஓபிசிக்கு 8, எம்பிசிக்கு 13, இபிஎஸ்க்கு 1, பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 1, எஸ்சிக்கு 12, எஸ்டிக்கு 1, பிடிக்கு எதுவுமே கிடையாது. இடபிள்யூஎஸ்க்கு 7ன்னு சொல்லி, மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா, பிடபிள்யூடிக்கு 3ன்னு மொத்தம் 73 வேக்கன்சி இருக்கு. ஸோ, இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, பிஇ தான் குவாலிஃபிகேஷன். ஸோ, பிஇல நீங்க வந்து ட்ரிபிள் முடிச்சிருக்கணும். ட்ரிபிள் இ முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ட்ரிபிள் இக்கு இணையான படிப்பு உள்ளவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ, இதுதான் வந்து இதனுடைய டீட்டெயில்டு. அது மட்டும் இல்லாம டிப்ளமோ முடிச்சவங்க, அதாவது டிப்ளமோ இன் ட்ரிபிள் இ, டிப்ளமோ இன் வந்து டிப்ளமோ எலக்ட்ரிக்கல், டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் ட்ரிபிள் இ, டிப்ளமோ இன் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அவங்க என்ன பண்ணலாம் இதுல இது பண்ணிக்கலாம். ஆனா என்ன அப்டின்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்டிங்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு பிஇக்கு வந்து அனுபவம் தேவையில்ல. ஆனா நீங்க நீங்க டிப்ளமோவா இருந்தா 3 இயர்ஸ் வந்து நமக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அப்புறம் என்ன அப்டின்னா நம்மளுடைய அப்ளை பண்ற இதுல ஏஜ் வந்து 30 வயசுக்கு உள்ள இருக்கணும். அப்படி இல்ல அப்டின்னா, ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸு, எஸ்சி, எஸ்டியா இருந்தா 5 இயர்ஸு, அப்புறம் பிடபிள்யூஆ இருந்தா 10 இயர்ஸு, எஸ்சி, எஸ்டியா இருந்தா 15 இந்த மாரி நார்மலா உள்ளது தான். இதுல ஒண்ணும் பெரிய இது மாற்றம் கிடையாது. ஸோ இந்த மாரி இருக்கு. ஸோ அதனால வந்து பாண்டிச்சேரில உள்ள மட்டும் தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு இல்ல. கடந்த இந்த லாஸ்ட்ல கீழ போட்டிருப்பாங்க. லாஸ்ட் 5 இயர்ஸா உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் இந்த பேட்டர்ன். பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1 100 மார்க்கு, 100 கொஸ்டின் 100 மார்க்கு 2 ஹவர்ஸு. பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா, அதே 100 கொஸ்டின் 100 மார்க்கு 2 ஹவர்ஸு. பேப்பர் 1 நம்ம காமன் ஜிகே, ரீசனிங்கு, ஆப்டிட்யூடு, கரண்ட் அஃபயர்ஸு, இங்கிலீஷ் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் இதெல்லாம் வந்து பேப்பர் 1. பேப்பர் 2 வந்து அந்த எந்த டிபார்ட்மெண்ட்டோ அதுக்கு தகுந்த மாரி கேட்குறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து அப்புறம் வந்து 25 மார்க் பேப்பர் 1ல போடுறாங்க. 75 மார்க் வந்து பேப்பர் 2ல போடுறாங்க. ஸோ தப்பா நீங்க மார்க் பண்ணீங்கன்னா, உங்க 0.25 மார்க் மைனஸ் ஆகும் அப்படின்னு போடுறாங்க. இந்த அப்ளை பண்ற இது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே நெட்ல வந்து வெளியிட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆன்சர் கீலாம். ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த மினிமம் குவாலிஃபை மார்க் யார் யார் எவ்வளோ அப்படின்னா, அன்ரிசர்வ்டுக்கு 30, எம்பிசி 25, எஸ்டிக்கு 20. இது வந்து சும்மா சொல்லுவாங்க தோராயமா. ஆனா வந்து அதிகமான மார்க் தான் உள்ள போ முடியும். ஸோ வந்து அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் பார்த்தீங்க அப்டின்னா, recruitment.py.gov.in அதான் அத வந்து என்ன பண்ணணும் நம்ம 12/3லேருந்து ஆரம்பிக்குது. இன்னைக்கு இருந்து 31/3 வரைக்கும் என்ன பண்ணலாம் நம்ம அப்ளை பண்ணிக்கிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்ளை என்ன பண்ணணும்னா, டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து அந்த அப்ளை பண்ண பிறகு என்ன பண்ணணும், அந்த ஹார்ட் காப்பி என்ன பண்ணணும், பிரிண்ட் எடுத்து அதோட செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி, எல்லா சான்றுகளையும் வச்சு, ஆபீஸ் ஆஃப் த சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியர் கம் ஹெச்ஓடி, எல்ஹெச்டி டிபார்ட்மெண்ட் நம்பர் 137 என்எஸ்சி போஸ் ரோடு, புதுச்சேரிக்கு நம்ம என்ன பண்ணணும், 8/4க்குள்ள நம்ம வந்து அனுப்பிடணும். அனுப்பும்போது கவர்ல என்ன போட்டுருக்கணும்னா, அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு போட்டுருக்கணுங்கிறாங்க. இதுதான் வந்து என்னுடைய இது. ஸோ டிப்ளமோ ஹோல்டர் வந்து அப்ளை பண்ணணும்னு போட்டுருக்காங்க. பிஇயோட அப்ளை பண்ண அவங்க போடல. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரூல்ஸ். ஸோ அப்ளை பண்ணுங்க.
புதுச்சேரியில உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. சில பேர் புதுச்சேரியிலயும் இருப்பாங்க. நம்ம 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 ஸ்டேட்லயும் இருப்பாங்க தமிழ்நாட்டிலயும். ஸோ அவங்களுக்கு இது வந்து ரொம்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்க சொல்லுங்க அவங்ககிட்ட பார்த்துக்கலாம். அப்ளை பண்ணட்டும். இல்லாட்டி பிரச்சனை இல்ல. ஸோ இதுதான் அதனுடைய டீட்டெயில். ஓகேங்களா? முழுக்க முழுக்க ஆன்லைன் எக்ஸாம் தான். ஆஃப்லைன் கிடையாது. இதான் சர்டிஃபிகேட். அதாவது பாண்டிச்சேரியில அவங்க இருக்கணும், நேட்டிவா இருக்கணும். அல்லது ஹூ ஹேவ் கன்டினியூயஸ் ரெசிடென்ஸ் இன் த யூனியன் டெரிட்டரி ஃபார் த லாஸ்ட் 5 இயர்ஸ். இமிடியேட்லி ப்ரீசிடிங் த க்ளோசர் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஒன்லி ஆர் எலிஜிபிள் டூ அப்ளை ஃபார் த போஸ்ட். ஓகேங்களா? இதான் என்னுடைய இது. ஸோ அப்ளை பண்ணுங்க. எந்த டவுட்னாலும் நீங்க இந்த நம்பர்ல ஃபோன் எடுக்கலாம். கீழ இருக்கு. இல்ல கமெண்ட்ல கேளுங்க. நான் ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ.